ஹாய் ஹலோ வெல்கம் டு ட்ராக்மோர் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா தியரி ஆஃப் எலாஸ்டிசிட்டி அண்ட் பிளாஸ்டிசிட்டியில் ஜென்ரலைஸ்டு ஹுக்ஸ் லா தான் பார்க்க போகிறோம். டுடே வாட் we are going to see is generalized Hooke's law in theory of elasticity and plasticity. In before classes we have seen what is meant by elasticity, what is meant by plasticity and forces acting on elasticity, then relationship between stress strain curve and their deformations. இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஜென்ரலைஸ்ட் ஹுக்ஸ் லா. நம்மளுக்கு ஏற்கனவே தெரியும் ஹுக்ஸ் லானா என்ன, ஸ்ட்ரெஸ் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ஸ்ட்ரெயின், அதை தான் நம்ம ஹுக்ஸ் லான்னு சொல்லுவோம். அதே மாதிரி நம்ம அந்த ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெயின் கர்வ்லேயும் பார்த்துருப்போம். ஹுக்ஸ் லா வந்து ப்ரொபோர்ஷனல் லிமிட்டில் இருந்துச்சுன்னா அந்த இடத்துல வந்து ஹுக்ஸ் லா, தட் இஸ் ஸ்ட்ரெஸ் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ஸ்ட்ரெயின்னா ஹுக்ஸ் லா இது பண்ணியிருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் எப்படி அப்படின்னா இது வந்து நம்ம 3 ட்ராக்ஷுவல் ஸ்டேட் தான் யூஸ் பண்ணியிருக்கோம், எடுத்திருக்கோம் 3 டைமென்ஷன், தட் இஸ் எக்ஸ் ஒய் இசட். அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஒரு லோடு வந்து ஒய் டைரக்ஷனில் ஆக்ட் ஆகும்போது திரும்ப வந்து அந்த இடத்துல ஸ்ட்ரெஸ் இருக்குமா இல்லையா, இல்லை பின்னாடி போயிடுமா இல்லையா அப்படின்னு தான் நம்ம வந்து பார்த்துட்ருக்கோம் லாஸ்ட் கிளாஸில். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு லப்பர் பேண்டே எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம திரும்ப இழுக்கும்போது அதோட லென்த் வந்து கம்மியாகுது இல்லைங்களா, அப்போ அந்த இடத்துல வந்து ஸ்ட்ரெஸ் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ஸ்ட்ரெயின் ஆகுது. அதுதான் வந்து ஹுக்ஸ் லா வந்து சொல்லியிருக்காங்க. when a body is subjected to triaxial state of stress, the relationship between stress and strain can be written considering the Poisson's effect. Okay, triaxial state na x y z. next strain க்கு நம்ம என்ன சொல்வோம் அப்படின்னா ஸ்ட்ரெயினுக்கு சிம்பிள் வந்து எப்சிலன். எப்சிலனோ இந்த ஸ்ட்ரெயினுக்கு நம்ம சிம்பிள் வந்து எப்சிலன்னு சொல்லுவோம். அதான் எழுதியிருக்காங்க. strain x, that is epsilon x is equal to sigma x by e minus of mu into sigma y by e minus of mu into sigma z by e. sigma x அப்படிங்கிறது என்ன, sigma x e ஸ்ட்ரெஸ்ஸை தான் நம்ம வந்து ஏற்கனவே லாஸ்ட் கிளாஸ்லேயும் நம்ம பார்த்துருப்போம். வாட் இஸ் எக்ஸ், வாட் இஸ் இ அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே பாருங்கள், where sigma x sigma y are normal stresses, அதே மாதிரி tau xy இதெல்லாம் வந்து tangential stresses. அதே மாதிரி strain எப்போ ஆகும் அப்படின்னா the measure of this change can be represented as strain tensor வரும்போது நான் சொல்லியிருந்தேன் xyz, இது வந்து ரோ, இது வந்து காலம். அப்போ வந்து நமக்கு 3/3 மேட்ரிக்ஸில் ஸ்ட்ரெயின் வந்து ஃபார்ம் ஆகுது. இந்த ஃபோர்ஸ் இஸ் அப்ளைட் டு எலாஸ்டிக் லிமிட் சேஞ்ச். எப்போ வந்து ஒரு ஃபோர்ஸ் வந்து ஆக்ட் ஆகும்போது அப்ளை ஆகும்போது அந்த இடத்துல வந்து ஒரு டிஃபார்மேஷன், தட் இஸ் ஃபஸ்ட்டு பிளாஸ்டிசிட்டி அப்படின்னு சொல்லுவோம். ஒரு டிஃபார்மேஷன், ஒரு ஜஸ்ட்டு ஒரு அந்த ஷேப்பில் வந்து ஒரு ஜஸ்ட்டு ஒரு சேஞ்ச் வருது இல்லையா, அப்போ தான் நம்ம அப்பர் ஈல்டு பாயிண்ட்டுன்னு சொல்லுவோம். அதே மாதிரி அந்த இடத்துல வந்து பிகினிங் ஆஃப் தி பிளாஸ்டிசிட்டின்னு சொல்லுவோம். அந்த இடத்துல வந்து கொஞ்சம் சேஞ்ச் ஆகும்ல, அப்போ தான் வந்து ஸ்ட்ரெயின் ஆகுது. ஷேப் மாறினா அந்த இடத்துல வந்து டைமென்ஷன் மாறும்போது, ஒரு ஆப்ஜெக்டிவ் டைமென்ஷன் ஆகும்போது அங்கே ஸ்ட்ரெயின் ஆகுது. அது ஸ்ட்ரெயின் டென்சர் இது கொடுத்துருக்கோம். இங்கே தான் அதுதான் நம்ம இங்கே பார்த்துட்ருக்கோம். சிக்மா எக்ஸ், தட் இஸ் எப்சிலன் ஸ்ட்ரெயின், எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு சிக்மா எக்ஸ். சிக்மா அப்படிங்கிறது ஸ்ட்ரெஸ்ஸு, இது வந்து யங்ஸ் மாடுலஸ். அப்போ எக்ஸுக்கு நம்ம பார்க்குறோம் சிக்மா எக்ஸ் பை இ மைனஸ் மியூ. மியூ அப்படிங்கிறது பாய்சான்ஸ் ரேஷியோ. சிக்மா ஒய் பை இ மைனஸ் ஆஃப் மியூ இன்டூ சிக்மா இசட் பை இ இஸ் ஈக்குவல் டு 1/e. இது அப்போது காமனாக இதில் என்ன எழுதியிருக்காங்க அப்படின்னா 1/e. எல்லாத்துலேயுமே இ இருக்குது, தட் இஸ் யங்ஸ் மாடுலஸ். காமனாக வெளியே எடுத்துட்டாங்க. தென் வாட் இஸ் த ரிமைனிங் டேர்ம்ஸ், சிக்மா எக்ஸ் மைனஸ் மியூ இன்டூ சிக்மா ஒய் ப்ளஸ் சிக்மா இசட், தட் இஸ் taken as first equation. Then புரியுதா what I'm saying, is equal to எல்லாத்துலேயுமே யங்ஸ் மாடுலஸ் காமனாக இருக்குது, ஸோ வெளியே எடுத்துட்டாங்க 1/e into சிக்மா எக்ஸ் மைனஸ் மியூ இன்டூ சிக்மா ஒய், தட் இஸ் இங்கே மைனஸ் இருக்குது, இங்கே மைனஸ் இருக்குது. காமனாக மைனஸ் வெளியே எடுத்துட்டிங்கன்னா மைனஸ் மியூ இன்டூ எக்ஸ் சிக்மா ஒய் ப்ளஸ் இன்டூ மைனஸ் மைனஸ் வந்துடும், மைனஸ் மியூ இன்டூ சிக்மா இசட். திஸ் இஸ் ஃபர்ஸ்ட் equation. Then epsilon y, that is strain y is equal to sigma y minus
sigma y by E minus mu into sigma x by E minus mu into sigma z by E. இந்த இடத்துல x இருந்துச்சு, அதனால் ஃபஸ்ட்டு எக்ஸ் டேர்ம் ஃபஸ்ட்டு எழுதிட்டு மீதி y z எழுதிட்டோம். ஃபஸ்ட்டு இங்கே என்ன டேர்ம் இருக்குது, y டேர்ம். அப்போ சிக்மா y ஃபஸ்ட்டு எழுதுகிறோம், மீதியெல்லாம் உள்ளே போயிடும். sigma y by E minus mu into sigma x by E minus mu into sigma z by E is equal to 1 by E. இதுலேயும் வந்து யங்ஸ் மாடுலஸ் E காமனாக இருக்குது, அதனால் வெளியே எடுத்துகிறோம். 1 by E into sigma y minus of mu into sigma x, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி plus sigma z minus mu into sigma x, minus into minus plus. So minus mu into sigma x minus into minus plus into sigma z. Okay, this is taken as second equation. Then epsilon z, that is strain z, is equal to sigma z. So x y z, first x y z term தான் எல்லாத்துலேயும் ஃபஸ்ட் எடுத்துக்கணும். sigma z divided by E minus mu into sigma x by E minus mu into sigma y by E is equal to 1 by E sigma z minus mu into sigma x minus term வெளியே கொண்டு வந்துட்டுனா mu into sigma x minus into minus plus. Okay, what I am saying, plus sigma y எடுத்தாச்சு. நமக்கு 3 equations, we got the 3 equations. நமக்கு 3 equation கிடச்சிச்சு. நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த 3 equationமே ஆட் பண்ணணும். 3 equationமே ஆட் பண்ணன வரும். We are going to add these 3 equations 1, 2 and 3. Going to add 3 equations. Adding equation 1, 2, 3, we get sigma x plus sigma y plus sigma z is equal to 3 equation ஆட் பண்ணிக்கோங்க. 1 by E is equal to sigma x minus mu. sigma இங்கே எழுதியிருக்கோம்ல, அதுதான் இங்கே ஆட் பண்ணியிருக்கோம். இங்கே எழுதியிருக்கோம்ல, அதுதான் இங்கே ஆட் பண்ணியிருக்கோம். 1 by E sigma x minus mu into sigma y plus sigma z plus 1 by E sigma y minus mu into sigma x plus sigma z, இங்கே இருக்குல்ல, அதை எழுதியிருக்கோம். Then plus 1 by E sigma z minus mu sigma x plus sigma y. உங்களுக்கு நான் சொல்கிறது ஃபாஸ்ட்டாக இருக்குது, இல்லை ஃபஸ்ட்டு பார்க்கும்போது புரியல அப்படின்னா நான் சொல்ல ஃபஸ்ட்டு எந்த நோட்ஸ் நான் அப்லோட் பண்ணாலும் ஃபஸ்ட்டு நீங்கள் எழுதிக்கோங்க. அதுக்கப்புறமா நீங்கள் வந்து இன்னொரு டைம் வந்து உங்களுக்கு பார்க்கணும், நோட்ஸ் பார்க்கணும் அப்படின்னா, டீச் பண்ணதை பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் எழுதுந்து வச்சு பாருங்கள், நான் சொல்கிறது உங்களுக்கு புரியும். ஓகே, லெட் இந்த strain, that is epsilon, ellipson, that is strain and ellipson சொல்லுவோம்ல, the symbol ellipson, sigma, that is strain x plus strain y plus strain z, that we have taken as E, that is small letter E. E ன்னு எடுத்துட்டாங்க, இது எல்லாத்தையும் E ன்னு எடுத்துட்டாங்க. அப்போ E is equal to 1 by E. இது மூணுத்துலேயும் என்ன காமனாக இருக்குது அப்படின்னா, இந்த மூணுத்துலேயுமே என்ன இருக்குது, சிக்மா எக்ஸ் சிக்மா ஒய் சிக்மா இசட் இருக்கா. அப்போ சிக்மா எக்ஸ் ப்ளஸ் சிக்மா ஒய் ப்ளஸ் சிக்மா இசட் எடுத்துட்டாங்க. மைனஸ் எதுவுமே, அப்புறம் வந்து மீதி என்ன இருக்குது, மைனஸ் மியூ இன்ட்டு மைனஸ் 2 இன்ட்டு மியூ அப்படிங்கிறது பாய்சன்ஸ் ரேஷியோ. மைனஸ் 2 இன்ட்டு மியூ இன்ட்டு சிக்மா எக்ஸ் ப்ளஸ் சிக்மா ஒய் ப்ளஸ் சிக்மா இசட். ஓகே, வாட் ஐம் சேயிங். Then E is equal to 1 by E sigma x plus sigma y plus sigma z into 1 minus 2u, that is mu. அப்புறம் E into இந்த E இந்த பக்கம் போயிடும், யங்ஸ் மாடுலஸ் இந்த பக்கம் போயிடும், is equal to மீதி என்ன நமக்கு கிடைச்சிருக்கு, sigma x plus sigma y plus sigma z into 1 minus 2 mu அப்படி வரும், that is Poisson's ratio. அதுக்கப்புறம் என்ன கேட்குறாங்க அப்படின்னா, நமக்கு சிக்மா ஒய் ப்ளஸ் சிக்மா இசட் இதை மட்டும்தான் வெளியே எடுத்துருக்காங்க. சிக்மா ஒய் ப்ளஸ் சிக்மா இசட் இஸ் ஈக்குவல் டு இஇ டிவைட் பை 1 minus 2 mu மைனஸ் சிக்மா எக்ஸ். இதுதான் ஃபோர்த் இக்குவேஷன் எடுத்திருக்காங்க. பாருங்கள், அவங்களுக்கு நம்மளுக்கு என்ன வேணும் அப்படின்னா, சிக்மா ஒய் ப்ளஸ் சிக்மா இசட் வேல்யூ தான் வேணும். அப்போது இ, தட் இஸ் ஸ்மால் லெட்டர் இ கேபிட்டல் லெட்டர் இ டிவைட் பை 1 minus
2 mu ரிமைனிங் என்ன இருக்குது மைனஸ் சிக்மா எக்ஸ். இதுதான் ஃபோர்த் இக்குவேஷன் எடுத்திருக்காங்க. இந்த ஃபோர்த் இக்குவேஷன் கொண்டு போய் எங்கே சப்ஸ்டியூட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னா ஃபர்ஸ்ட் இக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணுவோம். சப்ஸ்டியூட் equation 4 in equation 1 we get. Substitute equation 4 in equation 1 we get what we get sigma x is equal to sigma y plus sigma z பதிலாக இந்த டேர்ம் வந்து சப்ஸ்டியூட் பண்ணும். ஃபர்ஸ்ட் இக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணும். சிக்மா எக்ஸ் சிக்மா ஒய் ப்ளஸ் சிக்மா இசட் பதிலாக நான் சொன்னல அதை வந்து சப்ஸ்டியூட் பண்ணணும். என்ன வரும் சிக்மா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1 பை இ சிக்மா எக்ஸ் மைனஸ் மியூ இன்ட்டு சிக்மா எக்ஸ் ப்ளஸ் சிக்மா இசட் பதிலாக இந்த வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணணும். மியூ இன்ட்டு இ capital small letter e capital letter e divided by 1 minus 2 mu minus sigma x is equal to 1 by e sigma x minus mu into small letter e capital letter e divided by 1 minus 2 mu minus into minus plus 2 இந்த mu வந்து இதுக்கும் பொருந்தும் அப்போ minus into minus plus mu into sigma x. Clear what I am saying? Next, hence sigma x into 1 plus mu is equal to இங்க பாருங்க sigma x into 1 plus mu is equal to e sigma x plus mu into e divided by 1 minus 2 mu அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இங்க பாருங்க இங்க என்ன எழுதியிருக்காங்க அப்படின்னா சிக்மா எக்ஸ் இங்கே இருக்கா, இதில் சிக்மா எக்ஸ் வந்துடும், இந்த இ வந்து இந்த சைட் சிக்மா எக்ஸ் போயிடும். அப்போ அவங்க என்ன எழுதியிருக்காங்க என்ன டேர்ம்னா சிக்மா எக்ஸை இது இங்கேயும் சிக்மா எக்ஸ் இருக்குது இங்கேயும் சிக்மா எக்ஸ் இருக்குது. அப்போ சிக்மா எக்ஸை காமனாக வெளியே எடுத்துகிட்டு 1 ப்ளஸ் மியூன்னு எழுதிட்டாங்க. இந்த ரெண்டும் கம்பேர் பண்ணுங்கள். சிக்மா எக்ஸ் ப்ளஸ் மியூ இன்ட்டு சிக்மா எக்ஸ் ப்ளஸ் மியூ இன்ட்டு சிக்மா எக்ஸ். அப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா ரெண்டுத்துலேயும் சிக்மா எக்ஸ் காமனாக இருக்கிறதுனால சிக்மா எக்ஸை வெளியே எடுத்துட்டாங்க இன்ட்டு 1 plus மியூன்னு எழுதிட்டாங்க is equal to e. இந்த e வந்து இந்த பக்கம் போயிடுமா, அப்போ சிக்மா எக்ஸ் இந்த இது ஸ்ட்ரெயின் தட் இஸ் எப்சிலன் எக்ஸ் இங்கே வந்துடுமா, அப்போ எப்சிலன் எக்ஸ் இன்ட்டு இ, அப்போ எப்சிலன் எக்ஸ் இன்ட்டு இ ப்ளஸ் இது இந்த சைடு வந்துருச்சு இது இந்த சைடு வந்துருச்சு. ஸோ இந்த டேர்ம் அப்படி எழுதிட்டாங்க ப்ளஸ் மியூ இன்ட்டு இ டிவைட் பை 1 minus 2 மியூ. ஓகே, நெக்ஸ்ட்டு sigma x is equal to e is into epsilon x that is strain x. இந்த 1 plus mu கீழே வந்துருது e x epsilon x divided by 1 plus mu into இந்த 1 plus mu இங்கே வந்துருது. அப்போ 1 plus mu ஏற்கனவே 1 minus 2 mu இருக்கு into இந்த capital letter T small letter e வந்துருது. நெக்ஸ்ட்டு substituting Lamin's constant அதான் இதுதான் வந்து லாமின்ஸ் கான்ஸ்டன்ட் சொல்லிட்டாங்க. அதை வந்து ஆல்ஃபான்னு வச்சுட்டாங்க. ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு மியூ 1 டிவைட் பை 1 ப்ளஸ் மியூ 1 மைனஸ் 2 மியூ தென் அண்ட் 2g இஸ் ஈக்குவல் டு இ டிவைட் பை 1 ப்ளஸ் மியூ. இதை வந்து லாம்டான்னு வச்சுட்டாங்க. இதை வந்து 2gன்னு வச்சுட்டாங்க. இ டிவைட் பை 1 ப்ளஸ் மியூ வி கெட். இங்கே எங்கெல்லாம் சிக்மா எக்ஸ் சிக்மா ஒய் சிக்மா இசட்டில் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணோம். sigma x is equal to 2 into இங்கே பாருங்கள் சிக்மா எக்ஸுக்கு பதிலாக 2 into g sigma x plus lambda e into xன்னு எழுதுகிறோம். அப்புறம் sigma y is equal to இங்கே பாருங்கள் இந்த இடத்துல வரும்போது இது எப்படி மாறுச்சு அப்படின்னா 2g. இப்போ இந்த e by 1 by மியூக்கு பதிலாக 2gயா, அப்போ ரிமைனிங் என்ன இருக்குது எப்சிலன் எக்ஸ் தட் இஸ் ஸ்ட்ரெயின் எக்ஸ் இருக்கா, அப்போ 2g இன்ட்டு இந்த வரும் ப்ளஸ் இந்த ஃபார்முலா வந்து லாம்டாவா இன்ட்டு ரிமைனிங் என்ன இருக்குது இ ஸ்மால் லெட்டர் இ கேபிட்டல் லெட்டர் இ. அதே மாதிரி தான் சிக்மா ஒய்க்கும் சிக்மா இசட்டுக்கும் எழுதணும் 2g சிக்மா ஒய் ப்ளஸ் லாம்டா இ பவர் இ. அதே மாதிரி சிக்மா இசட் இஸ் ஈக்குவல் டு 2g sigma z plus lambda e. Also tau xy is equal to g into alpha xy. Tau xz is equal to g into gamma, that is alpha beta gamma xz. Tau yx is equal to g into gamma yz.
என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா when more than one strain components exist within elastic limit elastic limitல ஒரு ஸ்ட்ரெயின் எனர்ஜிக்கு மேலே எக்ஸிட் ஆச்சு அப்படின்னா அந்த இடத்துல வந்து 6 ஸ்ட்ரெயின் எனர்ஜி காம்பனன்ட்ஸ் வந்து லீனியர் ஃபங்க்ஷனாக எக்ஸ்பிரஸ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. That is when more than one strain energy component exists within elastic limit at every point 6 strain energy components expressed as linear function. This statement is known as generalized Hooke's law. இதுதான் வந்து generalized Hooke's law அப்படின்னு சொல்கிறாங்க. டைம் எழுதிக்கோங்க நீட்டாக. அதுக்கப்புறம் நான் சொல்கிறது உங்களுக்கு பாருங்கள், நம்மளுக்கு தெரியும் Hooke's law என்ன தெரியும். that is stress is directly proportional to strain. என்னவா நம்ம எக்ஸாம்பிளாக எழுதுக்கலாம். இங்கே வந்து ஒரு சாலிட் ஸ்டேட் இன்ஜினியரிங் ப்ராப்பர்ட்டிஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு சாலிட் மெட்டீரியலை தான் நம்ம வந்து என்ன சொல்கிறது எக்ஸாம்பிளாக நம்ம எடுத்துருப்போம். அதே மாதிரி வந்து what you will take only solid material as example of testing properties. As said earlier, we will take only ductile properties. Why? Because in brittle properties plasticity will not takes place. So for testing we will take only ductile properties. And this is 16 mark sum, and this is important sum. When you refer theory of elasticity and plasticity syllabus, this is will be in your first unit, and this syllabus is based upon regulation 2017. Please make use of it. First of all, write it down clearly, then you listen the notes, then you can then you can study afterwards. If you need more videos, ப்ளீஸ் கமெண்ட் மீ இன் கமெண்ட் செக்ஷன். உங்களுக்கு வீடியோஸ்லாம் அதிகமாக வேணும் அப்படின்னா இந்த சப்ஜெக்ட்டுக்குன்னு போடுங்க. அதே மாதிரி உங்களுக்கு என்ன டவுட்டாக இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி ட்ராக்மார் யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கன் ஆல்னு இருக்க ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு அப் டு டேட்டாக வந்து சேரும். அதே மாதிரி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கன் ஆல்னு இருக்க ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் இன்பாக்ஸில் வந்து சேரும். கிளியராக நோட்ஸ் எழுதிக்கோங்க. அதே மாதிரி இது வந்து நான் சொன்ன புக்ஸ் எல்லாம் பார்த்துக்கோங்க, ரெஃபர் பண்ணிக்கோங்க. இப்போ இருக்க டைமை யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. நான் மோஸ்ட்லி எல்லா இதுக்கும் நோட்ஸ் கொடுக்குறேன். ஃபஸ்ட்டு ப்ராப்ளமேட்டிக் சப்ஜெக்ட்லாம் நோட்ஸ் போட்டுறேன். அதுக்கப்புறமா தியரி நீங்கள் ஒரு டாபிக் போட்டிங்க அப்படின்னா எக்ஸ்பெரிமெண்டல் டெக்னிக்ஸ் இல்லை வேறு எந்த தியரி எலெக்டிவ் பேப்பருக்குலாம் அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. பிடிஎஃபாக போட்டால் உங்களுக்கு கிடைச்சிரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் கீப் வாட்சிங். தேங்க்யூ.